இந்த வெட்டிவேறு விநாயகர் இருக்கார் பார்த்திங்களா, இந்த விநாயகரை வந்து வீட்டின் வெளிவாசலில் நம்ம வந்து ஒரு ஆணி அடித்து தொங்க போட்டோம் அப்படின்னா கண் திஷ்டியை தீர்க்கக்கூடியது. ஏன்னா அந்த வெட்டிவேருக்கு ஒரு வைப்ரேஷன் உண்டு. இப்போ இந்த வெட்டிவேரை போய் தண்ணியில் போடுங்க, அந்த தண்ணியை சுத்தம் பண்ணிடும். அது மாதிரி இந்த எந்த நெகட்டிவ் இருந்தாலும் வாசலில் இந்த வெட்டிவேறு விநாயகரை மாட்டினீங்கன்னா கண் திஷ்டி மறையும். அதுக்கு அடுத்தது வந்து இந்த வெள்ளருக்கு விநாயகர், எந்த செய்வினை கோளாறுகள், கண் திஷ்டி, கண்ணீர், ஓமளிப்பு, திட்டுமுறப்பாடு, இது மாதிரி ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி இருந்தால் இந்த வெள்ளருக்கு விநாயகர் வந்து அதை நீக்குவார். இதை வந்து பூஜை ரூமில் வச்சுக்கணும். அந்த மண்ணு பிள்ளையாரை கரைக்கலாம், ஆனால் இதை நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாம். இதை வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இதை வாங்கி வழிபாடு பண்ணிவிட்டு இதை வந்து வீட்டுக்குள்ளே வச்சு வெள்ளருக்கு வச்சுக்கலாம். அதையே வந்து இந்த வெட்டிவேரை வந்து வாசலில் வச்சுக்கலாம். இது மாதிரி ஃபாலோ பண்ணி வளமாக இருக்கும்.